கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் கடை வீதியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தலை தமிழக அரசின் தலைமை கொறடா செழியன் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், வெள்ளரி பிஞ்சு, நீர்மோர், குளிர்பானங்களை வழங்கினர். தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்துக் கொண்டே போவதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அவர்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் கடைவீதியில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி எம்பி ராமலிங்கம், திருவிடைமருதூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா, திருநாவுக்கரசு, நாச்சியார் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி உமாசங்கர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இளநீர், தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட பல்வேறு குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர்.